முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்துக்கு முன்பாக அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் செய்தி வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? வழங்குவீங்களா? தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. அற்புதமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது. அது குறித்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு இது போன்ற செய்திகள் தான் முன்னுக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தவறு யார் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது. அந்த வகையில் பறிபோனது ஒரு மனித உயிர் என்பதற்கேற்ப நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார். இதை அனைத்து ஊடகங்களும் பல்வேறு துறை சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையிலும் நிச்சயம் சட்டம் நிலைநாட்டப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.